இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாவும், மோட்டிவேஷனாவும் இருக்கும். ஸோ 2025 யுபிஎஸ்சி எக்ஸாம் நடந்துச்சு பார்த்தீங்களா? அதோடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல மதுரையில வாடிப்பட்டிய சேர்ந்த ராஜேஸ்வரி அப்படிங்கிறவங்க அகில இந்திய அளவுல 2ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்காங்க. ஸோ உண்மையிலுமே ரொம்ப 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 ஒரு பெருமையான ஒரு விஷயம். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹவுஸ் ஒய்ஃப்க்குலாம் ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஓகேங்களா? மதுரையில வாடிப்பட்டியில ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா, அகில இந்திய அளவுல 2ஆம் இடம். சாதாரணது கிடையாதுங்க. யுபிஎஸ்சி எக்ஸாம்ல 2ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். 10 இடத்துல வருதுங்கிறதே ரொம்ப கஷ்டம். ஐ திங்க் வந்து 2015ல சரண்யா அப்படிங்கிறவங்க தான் வந்து ஒரு 7ஆம் இடம் பிடிச்சிருந்தாங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அகில இந்திய அளவுல 2ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல. ஸோ ரொம்ப 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 ஒரு பெருமையான ஒரு விஷயமும் கூட. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்டுக்கு உண்மையிலுமே இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாவும் இருக்கும். இவங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா நடந்து முடிஞ்ச அந்த குரூப் 1 எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து 11ஆம் இடம்னு நெனைக்கிறேன். சரியா தெரியல. 11ஆம் இடம் பிடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, துணை ஆசிரியரா வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப யுபிஎஸ்சி எக்ஸாம்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அகில இந்திய அளவுல 2ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க. ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். வாழ்த்துக்கள்.